Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த சாப்டர்ல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ், அது எல்லாமே இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து டில் நவ் 6th ஜென்ரேஷன் வரைக்கும் எப்படிலாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், இன்புட் யூனிட் கீழே என்னென்ன இருக்கு, அவுட்புட் யூனிட் கீழே என்னென்ன இருக்கு, இதெல்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூட்டிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ அது கம்ப்யூட்டரை வந்துட்டு எப்படி பூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் அண்ட் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன் அண்ட் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் மேனிப்புலேட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா. நம்மள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் ஹேஸ் அபிலிட்டி டு ஸ்டோர், ரிட்ரைவ் அண்ட் ப்ராசஸ் டேட்டா. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், ரிட்ரைவ் பண்ணிக்கும் அண்ட் அந்த டேட்டாவை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் தென் ஹியூமன் பீயிங் அண்ட் கிவ்ஸ் த வேல்யூஸ் மோர் அக்யூரசி அண்ட் ரிலேபிள். ஸோ ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸை விட கம்ப்யூட்டர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அண்ட் ரிசல்ட் வந்துட்டு மோர் அக்யூரஸியாகவும் ரீலேபிளாகவும் கொடுக்குது, கரெக்டாக கொடுக்குது. ஸோ இதான் வந்துட்டு வாட் இஸ் அ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேட்டா, இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்னென்னா சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்ல போனால் ரா டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா 134:16 இதெல்லாமே வந்துட்டு ரா டேட்டா, ப்ராசஸே பண்ணல. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த டேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே கவிதா இருக்கா, 16 இருக்குது. ஸோ கவிதா இஸ் 16 years old. ஸோ இந்த ரா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு அவுட்புட்டாக கொடுக்குறோம். இதுதான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் டிஃபைன்ட் as an unprocessed collection of raw facts. ஸோ இதுதான் unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. ஸோ அதே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். கன்க்ளூஷன்னா லாஸ்ட்டாக அவுட்புட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன். ஸோ அன்ப்ராசஸ்ட் ரா டேட்டாவை நம்ம வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். Next, fourth question, what is the function of an ALU? Page number 5. Page number 5ல arithmetic and logic unit கீழே இருக்கிற பேராகிராஃபில் ஸோ இந்த ஏஎல்யூ அப்படின்னா என்னென்னா அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த CPU. ஸோ வேர் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் ஆன் த டேட்டா. ஏஎல்யூ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு டேட்டாவை வச்சுட்டு. ஸோ ஏஎல்யூ இஸ் அ பார்ட் ஆஃப் த CPU வேர் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் ஆன் டேட்டா. இந்த ஏஎல்யூ பர்ஃபார்ம்ஸ் என்னென்ன பர்ஃபார்ம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஏஎல்யூ பண்ணுது அப்படின்னா arithmetic operations. Arithmetic operation என்ன such as addition, subtraction, multiplication, division and logical operation. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா the result of an operation is stored in the internal memory of the CPU. CPU-குள்ள தான் ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகுது. The logical operation of ALU promote the decision making ability of the computer. ஸோ decision making ஏதாச்சும் கம்ப்யூட்டரில் decision making பண்ணோம்னா அது வந்து ALU வந்துட்டு நமக்கு ப்ரமோட் பண்ணும். இதுதான் வந்துட்டு arithmetic and logic unit. Next பார்த்தீங்கன்னா fifth question, write the functions of control unit. Page number 5.
ஸோ கண்ட்ரோல் யூனிட்னா என்னன்னா அந்த நேமை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு சம்திங் வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் சிபியூ. ஸோ சிபியூக்கு நடுவில் ஒரு டேட்டா ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுது, மெமரியை கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. It also controls the entire operation of the computers. So entire operation of the computer control பண்ணுது. That's why it is known as control unit. Next section B ல பார்த்தீங்கன்னா 7th question differentiate input and output unit. ஸோ இன்புட் யூனிட் என்னன்னா நம்ம சிஸ்டம்க்கு உள்ள நடக்கிற ஆக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இன்புட் யூனிட். அண்ட் அவுட்புட் யூனிட்னா என்னன்னா நம்ம வந்துட்டு அதை வந்து டச் பண்ணுறது வந்துட்டு அவுட்புட் யூனிட். இது வந்துட்டு காமன் வேர்டிங்ஸில் சொல்லிக்கலாம். பட் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபார்ம் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இன்புட் யூனிட். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், which can be stored in the memory unit for further processing. ஸோ ஃபர்தர் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். பட் அது வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு, மவுஸ் இதில் இதெல்லாமே வந்துட்டு இன்புட் யூனிட். நம்ம இங்கே வந்துட்டு பண்ணுறது அது வந்துட்டு கம்ப்யூட்டருக்குள்ளே போய் நமக்கு அந்த ப்ராசஸிங் நடக்குது. ஸோ அது வந்துட்டு இன்புட் யூனிட். Output unit na an output unit is any hardware component so which can be touched. So hardware component that conveys information to users in an understandable form. So for example monitor, printers இதெல்லாமே வந்துட்டு output unit. இதான் வந்துட்டு input unit and output unit. Next section C போலாம். section C ல வந்துட்டு first வந்து பார்த்தீங்கன்னா what are the characteristics of a computer. ஸோ கம்ப்யூட்டரோட characteristics என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. First one, computer is a powerful machine. So a computer வந்துட்டு ஒரு powerful machine. Next one, it can perform large number of tasks. So நிறைய task வந்துட்டு computer வந்துட்டு perform பண்ணும். Next, the main capacity of the computer are, so என்னென்ன capacity computer வந்துட்டு withhold பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா work length, speed, accuracy, diligence, versatility memory and automations and lots of more tasks. ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். டோட்டல் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. Next one, 6th question, write a short note on impact printer, page number 8. ஸோ பிரிண்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் வந்துட்டு மெக்கானிசம் ப்ரெஷர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இம்பேக்டில் வந்துட்டு அது வந்துட்டு வேறு டெக்னாலஜி இப்போ வந்துட்டு ஃபர்தராக யூஸ் பண்ணியிருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் இல்லைன்னா லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் என்னென்ன கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். ஸோ ரிப்பனில் பார்த்தீங்கன்னா ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இம்பேக்ட் பிரிண்டரில் இதுதான் வந்துட்டு மெயின் பாயிண்ட். So they use hammers or pins on a ribbon ல யூஸ் பண்ணுவாங்க. So these printers can print on multi-part carbon paper யூஸ் பண்ணி தான் வந்துட்டு print பண்ணுவாங்க by using mechanical pressure. So mechanical pressure யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. For example, dot matrix printer and line matrix printers are impact printers. ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் மெயினாக ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் வந்துட்டு ரிப்பனில் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு மெக்கானிக்கல் ப்ரெஷர்ஸ்னால வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு இம்பேக்ட் பிரிண்டர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன். ஸோ 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா in the 6th generation computers could be defined as the era of intelligent computers based on artificial neural network. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் வந்துட்டு 6th ஜென்ரேஷன். அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா era of intelligent computers அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா based on artificial neural networks. ஸோ one of the most dramatic changes in the 6th generation என்னன்னு பார்த்தீங்கன்னா
will be the explosive growth of wide area networking. ஸோ இதான் வந்துட்டு மெயின் dramatic சேஞ்ச் வைட் ஏரியா நெட்ஒர்க்கிங். அதுக்கப்புறம் என்எல்பி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்எல்பின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இஸ் அ காம்போனண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு காம்போனண்ட் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் த ability to develop the computer program to understand human language. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா ஹியூமனோட லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த என்எல்பி வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ த கம்ப்யூட்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் காம்பனண்ட். ஃபிசிக்கல் காம்பனண்ட்னா நம்ம வந்துட்டு டச் பண்ண முடியும்ல, அது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் லைக் மதர் போர்ட், மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்ட் எக்ஸெட்ரா. அதுவே சாஃப்ட்வேர் என்னன்னா சாஃப்ட்வேர் இஸ் தி செட் ஆஃப் programs and instruction. So both hardware and software together makes a computer system to function. So ரெண்டுமே இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துட்டு நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்கு இந்த ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க டயக்ராம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ செகண்டரி மெமரி, மெயின் மெமரி, இன்டர்னல் மெமரி, ஏஎல்யு, கண்ட்ரோல் யூனிட். ஸோ இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், எப்படி டேட்டா வந்துட்டு போகுது, எப்படி கண்ட்ரோல் பார்ட் வந்துட்டு வருது. ஸோ இந்த டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டயக்ராமில் இருக்கிறத வந்துட்டு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்புட் யூனிட். இன்புட் யூனிட்னா என்ன? இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஸோ டேட்டா வந்துட்டு கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம இன்புட் யூனிட் யூஸ் பண்ணுறோம். விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ இது வந்துட்டு நம்ம டிஸ்டிங்விஷ்லேயே பார்த்தோம் இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட்க்கு. ஸோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் மெமரி அப்படிங்கிறாங்க. ஸோ சிபியு இஸ் அ மேஜர் காம்பனண்ட் விச் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த சிபியு தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல் அதர் காம்பனன்ட்ஸ். வேறு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது சச் அஸ் மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ். இது எல்லாத்தோட ஆப்ரேஷனுமே சிபியு தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா அஸ் இன்புட். நம்ம பைனரி டேட்டாஸ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இன்புட் வந்துட்டு போகும். இல்லை போனதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். ஸோ ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம அது கொடுத்துருக்கோமோ அது மாதிரி அது வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் அஸ் அவுட்புட். ஸோ இதான் வந்து சிபியோட மெயின் டாஸ்க். அது இல்லாமல் சிபியூக்கு வந்துட்டு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னா கண்ட்ரோல் யூனிட், அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். ஸோ இதான் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ. ஸோ ஏஎல்யூ அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ தான் வந்துட்டு செக்ஷன் பியில் பார்த்துருக்கோம். ஸோ ஏஎல்யூ அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த சிபி. நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னால் அர்த்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணும். ப்ளஸ் அது வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டியும் வந்துட்டு ஏஎல்யூக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு டீட்டெயிலாக நாம் இப்போ தான் 2 மார்க்கில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ இதுவுமே பார்த்தது தான். கண்ட்ரோல் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் சிபியூ, மெமரி அண்ட் இன்புட் டிவைசஸ். ஸோ இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். அவுட்புட் யூனிட்னா என்னன்னு டிஸ்டிங்விஷ் பார்த்துருப்போம்ல, அதே தான் இங்கே எழுதுகிறோம். ஸோ an output unit is any hardware component that conveys information to the users in an understandable form. எக்ஸாம்பிள் வந்துட்டு மானிட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ த மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 types which are primary and secondary. ஸோ primary எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா the primary is used as temporary store the programs and data when the instructions are ready to execute. So primary na temporary storage, secondary na permanent storage. So primary வந்துட்டு temporary வந்துட்டு அந்த data வந்துட்டு store பண்ணி வைக்கும் and
when the instructions are ready to execute. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்துட்டு டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் செகண்டரி மெமரி இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா பர்மனெண்ட்லி வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. ப்ரைமரி மெமரி வந்து வாலட்டைல், அதாவது இப்போ பவர் சப்ளை வந்துட்டு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த டேட்டா வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரைமரி மெமரி இஸ் அ வாலட்டைல்னா டேட்டா லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால திருப்பி எடுக்க முடியாது. ஸோ த ப்ரைமரி மெமரி இஸ் வாலட்டைல், தட் இஸ் த கண்டென்ட் இஸ் லாஸ்ட் when the power supply is switched off. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதே செகண்டரி மெமரி பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல், பவர் சுவிட்ச் ஆஃப் ஆனாலுமே நம்ம அந்த டேட்டா வந்துட்டு திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ தட் த கண்டென்ட்னா இங்கே டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க, இஸ் அவைலபிள் ஈவன் ஆஃப்டர் த பவர் சப்ளை இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஹார்ட் டிஸ்க், சிடி-ரோம் அண்ட் டிவிடி-ரோம் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி memory. So இதுதான் வந்துட்டு components of a computer. Next, the second question, discuss the various generations of computer. So page number 1ல ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1940லேருந்து 1956 வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மெயின் காம்போனண்ட்டாக வேக்யூம் டியூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பிக் இன் சைஸ், அதே மாதிரி நிறையா பவர் வந்துட்டு இது வந்துட்டு கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ பிக் இன் சைஸ், கன்சியூம்டு மோர் பவர், மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட் ஆனனால ஒழுங்காக வந்துட்டு வேலை செய்யலை. அண்ட் மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ், இங்கே வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு ரூம் சைஸுக்கு இருந்துச்சாமா. ஸோ அதுதான் வந்துட்டு பிக் இன் சைஸ். அப்படி இருந்தனால வந்துட்டு அது பவர் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ பவர் கன்சியூம் பண்ணனால ஓவர் ஹீட் ஆகி மேல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1956லேருந்து 1964 வரைக்கும் இருந்துச்சு. இதில் வந்துட்டு டிரான்சிஸ்டர்ஸ் வந்துட்டு மெயின் காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை விட இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஸ்மால் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதே மாதிரி ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட் அண்ட் கன்சியூம்டு லெஸ் பவர். ஸோ கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை விட கொஞ்சம் லெஸ்ஸாக வந்துட்டு பவர் வந்துட்டு கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுடு கார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு batch processing and multi-processing. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு பேட்ச் அண்ட் மல்டி-ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓஎஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மெஷின் லாங்குவேஜ் கூட அசம்பிளி லாங்குவேஜும் இதில் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்துட்டு 1964லேருந்து 1971 வரைக்கும். இதில் வந்துட்டு இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் வந்துட்டு ஸ்மால் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு அண்ட் மோர் ரீலேபிளாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு கன்சியூம்டு வந்துட்டு கொஞ்சம் லெஸ் பவரை தான் வந்துட்டு இது வந்துட்டு கன்சியூம் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு தேர்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1971லேருந்து 1980 வரைக்கும். இதில் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்மாலாகவும் இருந்துச்சாமா, ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சாமா. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் such as IBM and Apple were developed. ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷனில் தான் வந்துட்டு ஐபிஎம்மும் ஆப்பிளும் வந்துட்டு டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட் போர்ட்டேபிள் கம்ப்யூட்டர்ஸ் were used. போர்ட்டேபிள்னா ஸ்மால் இன் சைஸ். ஸோ அந்த சைஸில் ஸோ 1980னாலே நமக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஸ்மால் இன் சைஸில் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1980லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஸோ இதில் வந்துட்டு ULSI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ULSIனா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன். ஸோ இது வந்துட்டு பேரலல் ப்ராசஸிங். பேரலல்னா ரெண்டு டைமுமே அட் அ டைம் பேரலாக பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு பேரலல் ப்ராசஸிங். ஸோ சூப்பர் கண்டக்டர்ஸ் கம்ப்யூட்டர் சைஸ் வர் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். ரொம்ப ஃபஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் சைஸ் வந்துட்டு ரொம்பவே குட்டியாயிடுச்சு. நெக்ஸ்ட் கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
Next, able to solve high complex problems including decision making and logical reasoning. ஸோ ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்யூஷன், அது எல்லாமே வந்துட்டு 5th ஜென்ரேஷனில் தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதுலேயே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன். 6th ஜென்ரேஷனாக இன் ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பேரலாகவும் இருக்கும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்காகவும் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஸ்மால் இன் சைஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்எல்பி லாங்குவேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. என்எல்பி லாங்குவேஜ் எதுக்குன்னா ஹியூமன்ஸோட லாங்குவேஜ் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்காக என்எல்பி வந்துட்டு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசிங் சிஸ்டம் வந்துட்டு 6th ஜென்ரேஷனில் தான் வந்துட்டு இன் ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசிங், அது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல 6th ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இதான் வந்துட்டு first to 6th generation. So 6th generation வந்துட்டு in future. So இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் important questions. Thank you.